அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுகுமார். நான் ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். திண்டுக்கல் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஸ்ரீமதி கார்த்திகேயனி சிறப்பு குழந்தைகள் பள்ளின்ற நிறுவனத்தை நடத்திட்டு வரோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ப்ரொஃபஷனை பற்றி அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஆக்குபேஷனல் தெரப்பினா என்னன்னு தெரியாமல் இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து அதோடைய காலம் முடிகிற வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் மனிதர்களால் அவங்களோட அன்றாட வேலைகளை செயல்பட முடியாமல் போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அந்த காரணங்களை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான மறுவாழ்வு பயிற்சிகளை சரியாக கரெக்டாக கொடுத்து அவங்களோட இயல்பு வாழ்க்கையை நல்லபடியாக இயங்குறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு துறை தான் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிற துறை. அதில் முக்கியமாக இன்றைக்கி ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ரோல் இன் பீடியாட்ரிக்ஸை பற்றி அதிகமாக பேசலான் இருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி தாமதம் மெயின் பிரச்சனை. குழந்தை 3 மாதத்தில் கழுத்து நிற்கணும், 5 மாதத்தில் பிறண்டு படுக்கணும், 8 மாதத்தில் உட்காரணும், 10 மாதத்தில் நிற்கணும், 12 மாதத்தில் நடக்கணும் அப்படிங்கிற உடல் வளர்ச்சி சம்மந்தமாகவும் சரி, எத்தனை மாதத்தில் பேசணும், ஒரு வயசு 1.5 வயசுக்குள்ளே அதை பேசி நல்ல ஒரு எல்லாருக்கூடையும் தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துறது தான் இந்த வளர்ச்சிங்கிறது. இந்த வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் என்ன காரணத்தினால ஏற்படுது? மெயினாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் குழந்தைகள் பிறக்கும் போது ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், குழந்தை அழுகலை, ஃபிட்ஸ் வந்துருச்சு, அல்லது ஏதாவது மஞ்சக்காமலை மாதிரி வந்துருச்சு, அப்புறம் பிறக்கும்போது ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய காரணத்தினால இந்த வளர்ச்சி தாமதம் ஏற்படலாம். குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் இந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய உடல் வளர்ச்சியையும் மன வளர்ச்சியையும் அப்புறம் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அந்த பேச்சு தூண்டல் பயிற்சியையும் கூட ஆக்குபேஷனல் தெரபிஸ்டுகள் சிறப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய முறைகள் பார்த்திங்கன்னா இந்த உடல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேலன்ஸ் அண்ட் அது ஃபிசியோதெரபிஸ்ட்லேருந்து எப்படி மாறுபடும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இவங்க டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சிகளை அவங்க கொடுப்பாங்க. முக்கியமாக ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கை அசைவுகள், மூளை அறிவுத்திறன் வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் அதிக கவனம் செலுத்துவாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்திங்கன்னா மசில் பேலன்ஸு, அவங்களுடைய கோஆர்டினேஷன் ப்ளஸ் உடம்புல கெயிட் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஹேண்ட் இன் ஹேண்டாக ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முழுமையான வளர்ச்சியை ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஸோ இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி சம்மந்தப்பட்ட, அதாவது வளர்ச்சிங்கிறது எல்லா விதத்திலையும் குறிக்கும். ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல், இமோஷனல், பிஹேவியரல் அண்டு ஸோ மெனி டொமைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா வளர்ச்சியும் ஒருங்கிணைந்து வளராமல் டீவியேஷன்ஸ் டிப்பிக்கல் நியூரோடிப்பிக்கல் கிட்ஸ்லேருந்து டீவியேஷன் இருந்ததுன்னா அந்த டீவியேஷன்ஸை குறைக்கிறதுக்கும் அவங்க ஓரளவுக்கு நார்மல் ஸ்ட்ரீம்குள்ளே எல்லா கூடயும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கும் தேவையான அனைத்து முயற்சிகளும் அவங்க பண்ணுவாங்க. அடுத்தது அவங்க அதிகமாக ஒர்க் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா ஸ்கூலில் பசங்க ஸ்கூலுக்கு தயாராகும்போது மெயினாக அவங்களுக்கு கவனக்குறைவு, அப்புறம் கையெழுத்து பிரச்சனை, அதாவது ஹேண்ட் ஃபங்க்ஷன் ட்ரைனிங் கரெக்டாக இல்லாதனால எழுத்துக்களை தெளிவாக கோர்வையாக எழுதக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கும், உட்கார தன்மை இல்லாமல் இருக்கும், ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க, கற்றல் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கூல் ரெடினஸ் ப்ரோக்ராமுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டால் கொடுக்க முடியும். ஸோ இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயம் விளையாட்டு, 2வது அவங்களுடைய முக்கியமான வேலை படிப்பு. அந்த விளையாட்டையும் படிப்பையும் அப்புறம் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய உணவு பழக்கங்களையும் சரியாக முறையாக அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதுக்கு தேவையான எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதையும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுகள் கிளீனாக சரியான முயற்சிகள் மூலிமா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். ஸோ இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறோம். மேலும் இதே மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் சின்ன சின்ன வீடியோஸாக நாங்கள் ஆக்குபேஷனல் தெரப்பி ரிலேட்டடாக ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணலாம், பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணலாங்கிறத பற்றி தொடர்ந்து வீடியோ போடலான் இருக்கோம். ஸோ அந்த குழந்தைகள் பிரச்சனை, வளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.